அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொடங்குறோம். கேக்குதா? கான்ட்ராக்ட் நம்ம தம்பி நேரு ஆரம்பிக்கிறாங்க. நேரு பற்றி நமக்கு ஏற்கனவே கூடுதல் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். புதுசா நமக்கு தெரியாது. நேரு நம்ம பல வருஷமான படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஒரு சில மார்க்கள் அவருடைய வாய்ப்பு இறந்துட்டாரு. நீதிபதியா எடுத்து வருகிறது. அன்னை தெரேசா சட்ட கல்லூரியில வாத்தியாரா வேலை செய்யறாங்க. ப்ரொஃபஸரா இருக்காரு. ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நம்ம கான்ட்ராக்ட் ஒரு கிளாஸ்ல அவர் இங்க இருக்கிற வரைக்கும் கான்ட்ராக்ட் நடத்துறது சொன்னதுனால அவர் கான்ட்ராக்ட் நடத்துறதுக்கு கொடுக்கணும். வாய்ஸ் நாட் கிளியர். ஓகே, வாய்ஸ் கிளியர் ஆகும். நடத்துவது கரெக்டா தெரியும். ஓகே, இப்போ நம்ம நேரு கான்ட்ராக்ட் நடத்துறாரு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். So good afternoon to everyone. ஸோ மைசெல்ஃப் என்னை பற்றி சார் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். என்னோட கிளாஸ் ஸோ டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்லேயும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, ஒவ்வொரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதுமே நான் இன்டராக்ஷன் கிளாஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் நான் கேள்வி கேட்பேன். ஸோ அதனால லிசன் பண்ணுறதை கொஞ்சம் ப்ராப்பராக லிசன் பண்ணிட்டே வாங்க. இது ஜாலியாக ஒரு மணி நேரம் கதை பேசுகிற மாதிரியே மூவ் பண்ணி கிளாஸை நடத்தி கொண்டு போயிடலாம். ஓகேயா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு கிளியரா கேக்குதா வாய்ஸ்? யாராச்சும் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆக்ட், நான் இன்னைக்கு கவர் போனது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ வாட் இஸ் கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட்னா என்னப்பா சொல்லுங்க யாருக்காச்சும். எனிபடி? Agreement between two parties. Agreement between two parties. ஓகே. வேற நம்ம எல்லாருமே 5 வருஷம் முடிச்சுட்டு வந்திருப்போம், இல்லைன்னா 3 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்போம். நம்ம லா காலேஜஸ்ல படிக்கும் போது கான்ட்ராக்ட் 2 போர்ஷனா முடிச்சிருப்பாங்க. கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2ன்னு படிச்சு முடிச்சிருப்போம். கான்ட்ராக்ட் 1ல ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ்னு செக்ஷன் 1 to 75 வரைக்கும் படிச்சிருப்போம். கான்ட்ராக்ட் 2ல பாத்தீங்கன்னா அதுல பெயில்மெண்ட்டு, பிளட்ஜு, ஏஜென்சி, இன்டெமினிட்டி, கேரண்டி இதெல்லாம் பத்தி படிச்சிருப்போம். அதுல பர்டிகுலரா கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட புரிதல் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். ஸோ ஒரு சில பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்க அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 பார்ட்டிஸ். ஒரு கான்ட்ராக்டுக்கு 2 பார்ட்டிஸ் தேவைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வேற என்னெல்லாம் வேணும்? எனிபடி? சரி, நானே சொல்றேன். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த ஆக்டுக்குள்ள போக போறது இல்ல. இந்த ஆக்டை பத்தின ஓவர்வியூ, அதே நேரத்துல இந்த ஆக்ட் எப்படி உருவாக்குனாங்க, இந்த சட்டத்தோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஒரு ஆக்டை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்தோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கப்படுது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஆக்டை ஓரளவு புரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த ஆக்டோட ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த சட்டத்தை படிக்காமலே உங்களால ஒரு லாஜிக்காவே அந்த ஆன்சர் பண்ண முடியும் எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும். ஸோ ஒரு சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஹிஸ்டரி அண்ட் தி ஓவர்வியூ ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு கிளாஸ்லயுமே மீதி இருக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸா நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போ கான்ட்ராக்ட் இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் இருந்திருக்கணும், இல்ல கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சட்டம் கான்ட்ராக்ட் ஆக்ட், கான்ட்ராக்ட் பத்தி பேசியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது காலங்களை 3 வகையா பிரிக்கும் போது ஏன்ஷியன் பீரியட் பிரிச்சுக்குவோம், மெடிவல் பீரியட் பிரிச்சுக்குவோம், அப்புறம்
பிரிட்டிஷ் பீரியட்னு நம்ம பிரிச்சுக்குவோம் இல்லையா. இப்போ இந்த நம்ம அந்த ஒப்பந்த சட்டம்ங்கிறது வந்து இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு காலங்காலமாவே வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்குது. நம்ம கான்ட்ராக்ட் போட்டு இருந்திருக்கோம். ஆனா அது எந்த வழியில இருந்திருக்கு, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும்போது இது எங்க நம்மளை கூட்டு போகுதுன்னா வேதிக் பீரியட், வேத காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. வேதிக் பீரியட். சார் அந்த வேதிக் பீரியட்ல வந்து கான்ட்ராக்ட்னு எதை நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம், அப்ப என்ன சட்டம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதிக் பீரியட்ல நமக்கு என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா வேதாஸ் இருந்துச்சு, ஸ்மிருதி இருந்துச்சு, ஸ்ருதி இருந்துச்சு, தர்ம சாஸ்திரா இருந்துச்சு. சோ இதைத்தான் நம்ம கான்ட்ராக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதுல பர்டிகுலரா சில கான்செப்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸோட எசென்ஷியல், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் நீங்க ஒப்பந்தம் போடணும் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் அவசியம், எதெல்லாம் இருந்தா அது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம வேதிக் பீரியட்ல இருக்க வேதாஸ், இந்த தர்மசாஸ்திராஸ்லயும் சரி வேதாஸ்லயும் சரி வேதங்கள்லயே வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு என்னென்னலாம் வந்து கூறுகள் இருக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சோ ஆனா அந்த காலத்துல வந்து இந்த ஒப்பந்த சட்டம்ங்கிறது வந்து தெளிவான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கோடு இல்ல, நமக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்ல. ஆனா நம்ம வந்து இந்த வேதங்களையும் சர்வசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிகளின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒப்பந்தங்கள் போட்டுட்டு அது அடிப்படையில தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த அந்த காலத்துல இதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது வியாபகர்ம யுகா அப்படின்னு சொல்றாங்க. என்ன யுகா? வியாபகர்ம யுகா அப்படின்னு வேதால ஒரு போர்ஷன் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் ப்ரொசீஜர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? லீகல் ப்ரொசீஜர். சோ அந்த காலத்துல வியாபகர்மா யுகா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா லீகல் ப்ரொசீஜர். எது சம்பந்தப்பட்ட லீகல் ப்ரொசீஜர்னா லீகல் ப்ரொசீஜர் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இத பேசிக்கா சொல்றது ஒரு மனுஷனோட ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பத்தி பேசுறது வந்து சப்ஸ்டாண்டிவ் லான்னு சொல்லுவோம். அதை என்ஃபோர்ஸ் பண்ற ஆக்ட்ஸை நம்ம ப்ரொசீஜரல் லான்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இத பத்தின இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீகல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சோ அந்த காலத்துல இந்த கான்ட்ராக்ட் ரெலவெண்டா இந்த வேதிக் பீரியட்ல கான்ட்ராக்ட் ரெலவெண்டா பேசுறது வந்து வியாபகர்மா யுகான்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டுக்கு எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், ஆப்ஜெக்ட். அதுவும் அந்த கன்சிடரேஷனும் ஆப்ஜெக்டும் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா லாஃபுல் கன்சிடரேஷன் லாஃபுல் ஆப்ஜெக்டா இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அந்த காலத்துல ஆஃபரை அக்ரகா அப்படின்னு சொன்னாங்க, அக்செப்டன்ஸ பிரதிக்ரகா அப்படிங்கிற வார்த்தையில வந்து மென்ஷன் பண்ணாங்க, லாஃபுல் ஆப்ஜெக்ட அர்த்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மென்ஷன் பண்ணாங்க. சோ அந்த காலத்துல வந்து நம்ம ஆஃப்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து அந்த காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அக்ரகா, பிரதிக்ரகா, அர்த்தா அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமா அந்த காலத்திலே புழக்கத்துல வந்து ஒப்பந்தங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றா நம்ம இதை பாக்குறோம். வேற என்ன சான்றிதழ் இருக்குன்னு பாருன்னா மனுஸ்மிருதி நமக்கு தெரியும். வேத காலங்கள்ல மனுஸ்மிருதியில கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப எசென்ஷியல் என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான எசென்ஷியல் எலிமெண்ட்டை பத்தி சொல்லுது. அது என்னன்னா காம்பிடென்சி ஆஃப் பார்ட்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட் நீங்க போட்டுக்கணும்னா அதுக்கு ரெண்டு பார்ட்டிஸ் தேவை. அந்த பார்ட்டிஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட், அந்த சட்டத்தை அந்த ஒப்பந்தத்துல போட்டுக்கிறதுக்கு அவங்க தகுதியுடையவர்களா இருக்கணுங்கிறத பத்தி சொல்லுது. இது எந்த இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த பார்ட்டிஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு மேஜரா இருக்கணும், he should possess unsound, he should possess sound mind, அப்புறம் he is not disqualified from any law.
ஸோ இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பர்சன் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஆனா இதே வேதிக் பீரியட்ல நாரத் ஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாரத ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மிருதியில நாரத ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதியில காம்பிடென்ட் பர்சன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் காம்பிடென்ட் பர்சன், ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு யாரெல்லாம் காம்பிடென்ட் அப்படின்னு அந்த நாரத் ஸ்மிருதியில 3 நபர்களை வந்து சொல்லுது. அதுல ஒருத்தர் வந்து கிங், அரசர், அப்புறம் வேதிக் இன்ஸ்ட்ரக்டர், மூணாவது ஃபேமிலி ஹெட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும்னா காம்பிடென்ட் பர்சனா இருக்கணும்னா அவர் வந்து மேஜரா இருக்கணும், அவருக்கு சவுண்ட் மைண்ட் இருக்கணும், அவர் எந்த ஒரு சட்டத்தாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணாதவரா இருக்கணும்னு பார்த்தோம். ஆனா வேத காலத்துல இந்த நாரத் ஸ்மிருதியில காம்பிடென்ட் பர்சன் அப்படிங்கிற 3 பேரை வந்து குறிப்பிடுறாங்க. அதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசர், அப்புறம் வேதிக் இன்ஸ்பெக்டர், யார் வேதங்கள் ஓதுறாங்களோ அவங்களும் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட், அப்புறம் ஃபேமிலி ஹெட் என்ன குடும்ப தலைவர்கள், இவங்க 3 பேரும் தான் ஒரு ஒப்பந்தத்தை போடுறதுக்கு காம்பிடென்ட் அப்படின்னு வந்து வேத காலங்கள்ல இருந்தது. ஓகே ரைட். சோ இதுக்கப்புறமா இப்ப வேத காலத்துல இருந்து கான்ட்ராக்ட் வந்து ஒவ்வொரு காலத்துல இருந்து பரிணாமமாகும், பரிணமிக்கும், எவால்யூஷன் சொல்லுவோம். அப்போ வேதிக் பீரியட்ல கான்ட்ராக்ட் இப்படி இருந்துச்சு, சோ அதுக்கப்புறம் வேத காலங்கள் தாண்டி மெடிவல் பீரியட்ல இஸ்லாமிக் லாஸ் வந்து வழக்கத்துல இருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசர்கள் காலம் தாண்டி போய் முகலாயர்கள் வந்து இந்திய ஆட்சி அமைக்கும் போது அவங்களோட சட்ட திருத்தத்தின் அடிப்படையில நிறைய ஒரு நெறிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல கான்ட்ராக்ட்ஸ் ரெலவெண்டா வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க காலத்துலதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆனிச்சு, அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வேத காலத்துல இருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சிட் ஆஃப், அவங்களும் வந்து வேதிக் காலத்துல என்னென்ன எசென்சியல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அதே தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2ஆ பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணு பர்சனல் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஹிந்து லா தனியா, முகமதன் லா தனியான்னு பிரிச்சுக்கிட்டாங்க. பர்சன் ஹூ ப்ரொஃபஸ் ஹிந்து ரிலிஜியன் அவங்க ஹிந்து லாபடி அதுல சொல்லப்பட்ட விதிவிலக்குகள் அடிப்படையில் அதுல சொல்லப்பட்ட ஒப்பந்த சட்டத்தின்படி அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. முகமதன் சொன்னா முஸ்லீம் பீப்புள்ஸுக்குன்னு அவங்களுக்குன்னு தனி ஒப்பந்த சட்டம், அவங்களுக்கான விதிகள் அது அடிப்படையில தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எது கீழே சொல்றாங்கன்னா பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்றோம், தனிச்சட்டம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமான ஒரு சட்டம் அப்படின்னு இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒட்டுமொத்தமான சட்டம் நம்ம எதை சொல்லுவோம், யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எல்லாருக்குமான சட்டமா இருக்கணுங்கிறது தான். அப்படி இருந்தாதான் எங்க வேணாலுமே வந்து அப்படி இருந்தாதான் எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஸ்பீடியா வந்து ஒரு கான்ட்ராக்ட் நம்ம பண்ணிக்க முடியும், ஒப்பந்தம் போட்டுக்க முடியும். அப்படி ஒப்பந்தம் போட்டு பின்னாடி ஏதேனும் பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான அதுக்கு சொல்யூஷனுமே வந்து ஈஸியா இருக்க முடியும். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, ஒரு யூனிஃபிகேஷனான கோட் இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான சட்டம் இல்ல. ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு சட்டம், இல்லைன்னா ஹிந்துக்குன்னு ஒரு சட்டம், முகலாயர்களுக்குன்னு ஒரு சட்டம், இப்படியே இருந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு நெசசிட்டி தேவைப்பட்டுச்சு, ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. என்ன தேவை, எல்லாருக்குமா ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்துச்சு. இந்த கோரிக்கை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல தான். பிரிட்டிஷ் பீரியட்ல தான் என்னது, ஒரு சிவில் கோட் வந்து உருவாக்கணும், அது யூனிஃபார்மா இருக்கணும்,
பர்டிகுலரா கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் வந்து எல்லாருக்குமான சட்டமா ஒண்ணு கொண்டு வரணும், ஜெனரல் கோடா கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. சோ இதுக்கான அர்த்தம், இதுக்கு வந்து முதல் படியா வந்து இருந்த விஷயம்தான் லா கமிஷன். லா கமிஷன் சோ கான்ட்ராக்ட் ரிலவெண்டா ஒரு ஆக்ட் வந்து யூனிஃபார்ம் கோடா கொண்டு வரணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணப்பட்ட முதல் கோரிக்கை வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் லா கமிஷன் தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து எப்போ தொடங்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டதுன்னா 1834. கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷன் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸா அப்பதான் வந்து எல்லாத்துலயுமே வந்து டெக்னாலஜில மாற்றம் வருது, தொழில்துறையில மாற்றம் வருது, எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸா வந்து மாத்தினாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீதித்துறையுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்கதான் ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது நீதித்துறையில சில சீர்திருத்தத்தை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அதுல சட்டங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பல வகையா இருக்கு, அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, ஒரு ஒற்றுமை இல்ல, சட்டங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு வகையா இருக்கிறதுனால அதனால வந்து மக்களுக்கு தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சரி செய்யணும்னா ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ அதை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அது எப்ப அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா 1834. இந்த கமிஷனோட தலைவர் யாருன்னா லார்ட் மெக்கலே. இவரோட தலைமையில 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்க தலைமையில தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்றாங்க. யாருக்கு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுல இந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனை பொறுத்த வரைக்கும் 6 ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. எத்தனை ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க? கேக்குதா? ஆன்லைன்ல கவனிக்கிறவங்களுக்கு கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. ஹலோ மேம், எஸ்ஆ நோன்னு சொல்லுங்க. நான் இப்ப கேக்குறதே வந்து இன்டராக்ஷன் கிளாஸ் மாதிரி தான். ஸோ அதனால வந்து கதை மாதிரி கேட்டுவாங்க. நோட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதனால இதை கதை மாதிரி கேட்டுட்டு வாங்க. அப்பதான் வந்து இது உங்களுக்கு போர் அடிக்காம போகும். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்கன்னா 6 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா செகண்ட் ரிப்போர்ட், ரெண்டாவது ரிப்போர்ட் தான் எதை பத்தி பேசுதுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி கொண்டு பேசுது. அதாவது யூனிஃபார்ம் சிவிலா வந்து கொண்டு வரணும், அது ஒற்றுமையான எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியான சட்டம், எல்லாருக்குமான ஒரே சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிற இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை கொண்டு வரணும்னா இது எந்த கான்செப்ட் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் லெக்ஸ் லோக்கி. இந்த கான்செப்ட் யாருக்காவது தெரியுமா? எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்களே, லா ஆஃப் தி லேண்ட். லா ஆஃப் தி லேண்ட். வெரி குட். அப்படின்னா என்ன சார்? லா ஆஃப் தி லேண்ட்னா என்ன? ஒரு ஏரியாவுக்கு அந்த லா, ஏரியாவுக்கு அந்த லா, அந்த நாட்டுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதான் சார், ஸ்பெசிபிக்கா அந்த பர்టిక్యులர் ஏரியாவுக்கு அந்த ஒரு லா இருக்கும். ஓகே, வெரி குட். அந்த மாதிரி கரெக்ட். சோ அந்த நாட்டுக்கான சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த காலத்துல வந்து இப்ப இந்தியா இருக்குன்னு நம்ம நாடு இந்தியா, அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும்ல. ஆனா நமக்குன்னு ஒரு சட்டத்தை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த காலத்துல யாரோட காலத்துல இருந்தோம்? பிரிட்டிஷ் பீரியட் கண்ட்ரோல்ல இருந்தோம். அப்ப நம்ம எது கீழே வந்தோம்?
காமன்வெல்த் கண்ட்ரி. எதெல்லாம் நம்ம காமன்வெல்த் கண்ட்ரின்னு சொல்லுவோம்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கீழே இருந்துச்சோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், காமன்வெல்த் கண்ட்ரி. அப்ப அந்த நாட்டுல கொண்டு வர சட்டங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமன் லான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம எந்த சட்டத்தை தான் நம்ம வந்து லா ஆஃப் தி லேண்டா எடுத்துக்க முடியும்? இங்கிலாந்து சட்டத்தை தான் நம்ம வந்து இந்தியன் லாவா எடுத்துக்க முடியும். ஓகேயா? சரி, அப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு சட்டத்தை வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. நீங்க கொண்டு வாங்க, ஆனா எங்களோட பர்சனல் சட்டத்தை அது வந்து தடை செய்யக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா இங்க யார் இருந்தா, ஹிந்துஸ் வந்து அவங்களுக்கு ஹிந்து லாவை ஃபாலோ பண்ணாங்க, முஸ்லிம்ஸ் அவங்க முகமதன் லாவை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப இது ரெண்டுமே பர்சனல் லாவை நீங்க கொண்டு வர சட்டம் எதை தடை செய்யக்கூடாது, எங்களோட பர்சனல் லாவை தடை செய்யக்கூடாது, எங்களோட மத நம்பிக்கையை நீங்க வந்து புண்படுத்தக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப நாளா ப்ரிவைலிங்ல இருந்ததுனால இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரவே முடியாத நிலை இருந்துச்சு. ஓகேயா? சோ இதுக்கப்புறமா என்ன ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, என்ன கமிஷன் வந்துச்சுன்னா, ரெண்டாவது லா கமிஷன் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் லா கமிஷன்ல இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஆனா அப்படி கொண்டு வரணும்னா அதுல இருக்க பிரச்சனைகளையுமே அவங்க ஆராய்ஞ்சாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறமா என்ன கமிஷன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லா கமிஷன் வந்துச்சு. இந்த கமிஷன் எப்ப உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா 29 நவம்பர் 1853. இந்த கமிஷனை என்ன ஆக்ட் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த ஆக்ட் கீழே தான் இந்த கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதை 29 நவம்பர் 1853 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த கமிஷன்ல என்ன 4 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முன்னாடி இந்த கமிஷன் என்ன பண்றாங்க, 4 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. அதுல ரெண்டாவது ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் லா கமிஷன்ல சொல்லப்பட்ட இந்த லெக்ஸ்லோக்கி ரிப்போர்ட், லெக்ஸ்லோக்கின்னு சொன்னோம் பாத்தீங்களா, லா ஆஃப் தி லேண்ட்ங்கிற கான்செப்டை இந்த கமிஷன் இந்த ரெண்டாவது ரிப்போர்ட் கீழே அக்ரி பண்ணுச்சு. லா ஆஃப் தி லேண்டா கொண்டு வரும், நாங்க வந்து லெக்ஸ்லோக்கி ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும் போது ஏன் லெக்ஸ்லோக்கி ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுதுன்னா, லெக்ஸ்லோக்கி ரிப்போர்ட்டோட முக்கிய சாராம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம்டு கோடை கொண்டு வரணுங்கிறது தான் அந்த கோடோட சாராம்சமே. லெக்ஸ்லோக்கிங்கிறது லா ஆஃப் தி லேண்ட். அந்த சட்டத்தை லா ஆஃப் தி லேண்ட்னா அந்த டெரிட்டரிக்குள்ள யாரா அந்த எங்க இருந்தாலுமே அந்த ஒரு சட்டம் தான், அதுதான் லெக்ஸ்லோக்கிங்கிறது. ஓகேங்களா? அத ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணி செகண்ட் ரிப்போர்ட்ல தான் என்ன ஆனிச்சு, அந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கேயும் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உருவாக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்பயும் உள்ள. ஏன், நமக்கு தெரியும் பர்சனல் லாங்கிறது ஒண்ணு இருக்கு, அது அவ்வளவு ஈஸியா அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. இந்த லெக்ஸ்லோக்கி ரிப்போர்ட், இந்த செகண்ட் ரிப்போர்ட்டை வந்து எப்ப வந்து சப்மிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1856 சப்மிட் பண்றாங்க. ஆனா ஏத்துக்கிட்டாங்க, செகண்ட் லா கமிஷன்ல ஏத்துக்கிட்டாங்க. இங்கேயுமே வந்து சட்டம் வந்து உருவாக்கப்படல. ரைட். அப்புறம் மூணாவது லா கமிஷன் உருவாகுது, தேர்ட் லா கமிஷன். இந்த கமிஷன் எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 டிசம்பர் 1861. இந்த கமிஷன்ல தான் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்த பில்லே உருவாக்கப்படுது. சோ நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து உருவாக்குறது எத்தனை கமிஷன் தாண்டி உருவாக்கப்பட வேண்டியதா இருக்குன்னா 3வது கமிஷன்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு 7 ரிப்போர்ட்டை வந்து பரிந்துரை செஞ்சுச்சு. 7 ரிப்போர்ட். அந்த 7 ரிப்போர்ட்ல ரெண்டாவது ரிப்போர்ட் தான் கான்ட்ராக்ட் பில்.
செகண்ட் லா கமிஷன்ல வந்து லெக்ஸ் லோக்கி கான்செப்டை வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. ஆனா அப்போ வந்து சட்டத்தை இயற்றப்பட முடியல. அங்க வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறமா தேர்ட் லா கமிஷன்ல என்ன பண்றாங்கன்னா 7 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுல 2வது ரிப்போர்ட்டா இருந்ததுதான் என்னது, கான்ட்ராக்ட் பில்லு. இந்த பில்லை வந்து எப்ப சப்மிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1866 1866ல சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார் நிறைய சார் இந்த ரெக்கமெண்டேஷன். சொல்லுங்க. சார் இந்த செகண்ட் லா கமிஷன் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து கான்ட்ராக்டை வந்து யூனிஃபார்மா கொண்டு வரணும் தான் வந்ததா, இல்ல அதர் சிவில் லாஸ் யூனிஃபார்ம்? நிறைய ஏன்னா சார் இந்த லா 7 ரிப்போர்ட் கமிஷனுங்கிறது சொல்லியிருக்கீங்க. பாத்தீங்கன்னா, இல்ல ஆ அதெல்லாம் நம்ம பர்டிகுலரா கான்ட்ராக்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுனால கான்ட்ராக்ட் ரிலவெண்டா சொல்றேன். லா கமிஷனோட பர்பஸே பாத்தீங்கன்னா நிறைய சிவில் சட்டங்களை வந்து கொண்டு வர்றது தான் அதோட கான்செப்டா இருந்துச்சு. நிறைய சட்டங்கள் ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி, டிரான்ஸ்பர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லா கமிஷன் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்றது என்ன, நம்ம பாக்குறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அப்ப கான்ட்ராக்ட் ரெலவெண்டா என்ன நடந்துச்சு, அதுல என்ன அப்படிங்கறத பத்தி தான் பாக்குறோம். அதுல செகண்ட் லா கமிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, லெக்ஸ் லோக்கி ரிப்போர்ட்டை நாங்க அக்ரி பண்ணிக்கிறோம், அது அதோட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியுது, அப்ப அது வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா லெக்ஸ் லோக்கி ரிப்போர்ட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத அக்ரி பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து சட்டம் இயற்றப்படலை. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தேர்ட் லா கமிஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்ப 2 டிசம்பர் 1861 கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுச்சு, 7 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுச்சு. அதுல 2வது ரிப்போர்ட்டா தான் என்ன உருவானுச்சு, கான்ட்ராக்ட் பில். இது 1866ல தான் சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டுமே இந்த கான்ட்ராக்ட் பில்லுமே மொத்தமா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க எல்லா செக்ஷன்ஸையுமே கொண்டு வந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான பில்லாவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பில்லை உருவாக்குனாங்க பாத்தீங்களா, லா ஃப்ரேமர்ஸ், இந்த சட்டத்தை உருவாக்குனாங்க, அவங்களோட விருப்பமும் இது முழுமையா இருக்கணும்னு விருப்பமே இல்லை. ஏன்னா காலத்துக்கு ஏற்ப நிறைய திருத்தங்கள் வரலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம புதுசா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஒரு முழுமையான சட்டமா அவங்க வந்து கொண்டு வரல. அப்படி கொண்டு வரணும் அவங்க விரும்பவும் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 13th லா கமிஷன், 97th லா கமிஷன், இப்படிலாம் நிறைய இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் வந்துச்சு. இந்த கமிஷன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல இந்த கான்ட்ராக்ட் பில்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணாங்க, சில விஷயங்களை வந்து நீக்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துச்சு. இந்த சட்டத்தை இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எது எல்லாம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றதுலேயே பெரிய குழப்பம் வந்துச்சு. அத ஏன் சொல்றேன்னா, இந்த 13th லா கமிஷன் மொத்தம் 95 பேஜஸ் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் 13th லா கமிஷன் ரிப்போர்ட் வந்து 95 பேஜஸ் இருந்துச்சு. இந்த 97th வந்து பாத்தீங்கன்னா 10 பேஜஸ் இருந்துச்சு. இதுல நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த 13th லா கமிஷன் ரிப்போர்ட்டையும் 97th லா கமிஷன் ரிப்போர்ட்லையும் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கிறத நான் ஆக்ட் நடத்தும் போது சொல்றேன். ஏன்னா இப்போ சொன்னேன்னா வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதுல வந்து செக்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் செக்ஷன்ஸ் வரும்போது அதுல ஏன் அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஒவ்வொரு இயர் அடிப்படையிலுமே வந்து சின்ன சின்ன மாறுதல்களுக்கு உட்பட்டு என்ன பண்ணோம்னா கடைசியா நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பில் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் ஆக்ட் பில், இந்த பில்ல நம்ம எப்ப எனாக்ட் பண்ணிக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா 25th ஏப்ரல் 1872. எப்ப எனாக்ட் பண்ணோம், ரிப்ளை பண்ணுங்க. 25th April 1872. Yes. 25th ஏப்ரல் 1872 தான் நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கான்ட்ராக்ட் ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணோம். அப்புறமா இந்த சட்டம், அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 1872வது வருஷத்துல 9வது சட்டமா உருவாகுனது. 2வது இது எப்ப எஃபெக்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st செப்டம்பர் 1872.
சோ கடைசியா பல போராட்டங்களுக்கு அப்புறமா, பல லா கமிஷன்ஸோட பரிந்துரைகளுக்கு அப்புறமா இந்த நம்மளோட இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட எப்ப நடைமுறை கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 செப்டம்பர் 1872 அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், நடைமுறைக்கே கொண்டு வந்தோம். சோ இதுதான் நம்ம கடந்து வந்த வரலாறு. கான்ட்ராக்ட் ஆக்ட் கடந்து வந்த வரலாறு இதுதான். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல சார் அதை நடத்துங்க சார்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்பவே வந்து என்ன பண்ணலாம்னா டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறோம். ஏ டவுட்ஸ் இருக்கா? No, எஸ் sir. சொல்லுங்க. ஓகே No, மேம். sir. ஓகே, யாருக்கு டவுட்டா? என்ன மேடம்? பிரதிக்ரகா. சோ யாருங்க இப்ப நான் நடந்ததெல்லாம் வந்து நோட் பண்ண முடியாதுன்னு கவலைப்பட வேணாம். நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் வச்சிருக்கிறேன். நம்ம கிளாஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ப்ராப்பரா முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட வெப்சைட்ல வந்து அட்மின் மேடம் ரேவதி அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்ப வேணாலும் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஆக்ட் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான ஹிஸ்டரியை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஆக்டோட ஓவர்வியூ, எப்படி இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சட்டத்தை உருவாக்கும் போது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போ உருவாக்கணும், நடைமுறை கொண்டு வந்தோம்னா 1 செப்டம்பர் 1872. அப்ப என்ன பார்லிமெண்ட் இருந்துச்சு? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்லிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியுமா? பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பிரிவி கவுன்சிலா? இல்லையே, பிரிவி கவுன்சில்ங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட். சார் கம்பெனி இது சார், கம்பெனி இருக்குல்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற அதுவும் இல்ல, வேற ரெகுலேட்டிங் ஆக்ட் 1935 ஆக்டா சார், இந்தியன் 1935 ஆக்ட். இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுதான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த பார்லிமெண்ட். 1861 தான் இந்த பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது தொடக்கப்பட்ட போது யூனிக் கேமரா தான் இருந்துச்சு, ஒரு அவை தான் இருந்துச்சு இந்த இதுல. ஏன்னா நம்ம பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை அவை இருக்கு? பார்லிமெண்ட்ல எத்தனை அவை இருக்குப்பா சொல்லுங்க? லோக்சபா ராஜ்யசபான்னு 2 அவை இருக்குல்ல, 2 ஹவுஸ் இருக்குல்ல. நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 79 வந்து பார்லிமெண்ட் பத்தி சொல்லுது, 80 வந்து ராஜ்யசபா பத்தி சொல்லுது, 81 வந்து லோக்சபா பத்தி சொல்லுது இல்லையா? அதே மாதிரி இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஆரம்பத்துல ஒரு அவை தான் இருந்துச்சு. அந்த அவை பேர் என்னன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேயா? எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1861 இருந்து 1919 வரைக்குமே என்னதுதான் யூனிக் கேமரால தான் இருந்துச்சு, ஒரு அவை தான் இருந்துச்சு. 1919 இருந்து 1947 வரைக்கும் பை கேமரால இருந்துச்சு, 2 அவையா மாறுனுச்சு. ஓகேயா? அப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அதை நிறைவேற்றின பாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த சட்டத்தை இயற்றினோம். ரைட். இப்போ இந்த ஆக்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 266 செக்ஷன், 11 சாப்டர்ஸ் இல்லையா? இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை செக்ஷன் இருக்கு? 266 செக்ஷன்ஸ் அண்ட் 11 சாப்டர்ஸ். இதுல 1ல இருந்து 75 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல்.
இது சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும். அப்புறமா சாப்டர் 7 பாத்தீங்கன்னா 76ல இருந்து 123 வரைக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேல் ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாப்டரை வந்து ரிப்பீல் ஆயிருச்சு. ஏன் ரிப்பீல் ஆச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தனி ஆக்டா இருக்கு சார். 1930 சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். என்ன ஆக்ட் சார் அது? சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து 1930. எஸ். எதனால பிரிச்சாங்கன்னு தெரியுமா காரணம்? இந்த காரணம் என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா சோ மெனி டாபிக்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு டாபிக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணு லைட்டா கான்ஃபிளிக்ட் ஆனிச்சு. சோ அப்படிங்கும் போது எதுக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது எந்தெந்த செக்ஷன்லாம் வந்து இந்த ஜெனரல் கான்ட்ராக்டோட ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆகணும்னா அதை வந்து நம்ம தனியா எடுத்து கொண்டு போயிருவோம் அப்படின்னு இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் என்னதான் பண்ணாங்க, அந்த அடிப்படையில என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு 2 சாப்டரை வந்து இந்த ஆக்ட்ல இருந்து தூக்குனாங்க. அதுல ஒண்ணு சாப்டர் 7, இன்னொன்னு வந்து 11. சாப்டர் 7 வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அதுல செக்ஷன் 65ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல செக்ஷன் 65ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அது எதை பத்தி பேசுதுன்னா ரிப்பீல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பேசுது. இந்த செக்ஷன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க சாப்டர் 7 ரிப்பீல் பண்றாங்க. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல இருக்கிற செக்ஷன் 65 அடிப்படையில தான் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க சாப்டர் 7 வந்து ரிப்பீல் பண்றாங்க. ரைட். அப்ப இந்த சாப்டர் 11 எதை பத்தி சார் பேசுது? சாப்டர் 11 எதை பத்தி பேசுது? பார்ட்னர்ஷிப் ஆக்ட். வெரி குட். சாப்டர் 11 239ல இருந்து 266 வரைக்கும் இது பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசுச்சு. இதே தான் முன்னாடி சொன்ன அதே ப்ராப்ளமுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. என்ன ஆக்ட்? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இந்த ஆக்ட 1 அக்டோபர் 1932ல கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா செக்ஷன் 73ன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதுவும் எதைத்தான் பத்தி பேசுது? ரிப்பீல்ஸை பத்தி தான் பேசுது. ஓகேயா? இந்த செக்ஷன் 73 தான் எதை வந்து ரிப்பீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 11 ரிப்பீல் பண்ணுச்சு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க சாப்டர் 11 இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 கீழே இருக்கிற செக்ஷன் 73 மூலமா என்ன பண்றாங்க, இந்த சாப்டர் 11 ரிப்பீல் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலா இப்ப நம்ம கையில நம்மள்ட்ட இப்ப நம்ம இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சாப்டர்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 சாப்டர் தான். 11 சாப்டர்ஸ் இல்ல. ஏன்னா என்ன ஆச்சு, 2 சாப்டர் வந்து ரிப்பீல்ட் ஆயிடுச்சு. என்னென்ன சாப்டரு? 7ம் 11ம். நான் முன்னாடியே சொன்னேன் சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். 7 சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சு. அப்ப 8 எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெமினிட்டி அண்ட் கேரண்டி. இப்படி 2 கான்செப்ட் பத்தி பேசுது. என்னென்ன செக்ஷன்ஸ் பேசுதுன்னு பாத்தீங்கன்னா 76ல இருந்து 123 வரைக்கும். சாரி 124 சாரி ஒரு நிமிஷம். எஸ் இது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் உள்ளது. சாரி 124ல இருந்து 147 வரைக்கும். ரைட். சாப்டர் 8 வந்து இன்டெமினிட்டி அண்ட் கேரண்டி பத்தி பேசுது. சாப்டர் 9 பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுது? பெயில்மெண்ட் பத்தி பேசுச்சு.
இது 148ல இருந்து 181 வரைக்கும். அப்புறம் சாப்டர் 10 ஏஜென்சியை பத்தி பேசுது. இது 182ல இருந்து 238 வரைக்கும். ஸோ டோட்டலி வந்துருச்சா? நம்ம 11 சாப்டர்ஸையுமே செக்ஷன்ஸ் அடிப்படையில் நம்ம பிரிச்சிட்டோமா? எதுக்குனால நான் இப்படி படிக்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ நாங்க டக்குன்னு கான்ட்ராக்ட்ல இன்டர்மினிட்டி அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செக்ஷன்ஸ் பேரை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படி சொல்றேன்னா, 3 செக்ஷனை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு 124, இன்னொன்னு 148, இன்னொன்னு 182. 124 எதை பத்தி பேசுறதுன்னா இன்டர்மினிட்டி. 148 பெயில்மெண்ட், 182 ஏஜென்சி. இன்டர்மினிட்டி வந்து சாப்டர் 8, பெயில்மெண்ட் சாப்டர் 9, ஏஜென்சி 10. ஓகேயா? அப்போ சாப்டர் 8 வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது? 124ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, அடுத்த சாப்டர் 148னா அப்ப கடைசி இதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷன் என்ன? 147. பிரிச்சாச்சா? அப்புறம் பெயில்மெண்ட் 148ல ஆரம்பிச்சு இது 9வது சாப்டர். 10வது சாப்டர் எதுல இருந்து ஆரம்பிக்குது? 182. அப்ப 181. ஏஜென்சி 182ல ஆரம்பிக்குது. 11th சாப்டர் நம்ம என்ன சொன்னோம்னா பார்ட்னர்ஷிப். அது எத்தனை செக்ஷன்னா 239ல இருந்து 266 வரைக்கும் சொன்னேன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷன் என்ன? 238. புரிஞ்சா? மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஒன் ஆஃப் தி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு. நீங்க இப்படி வச்சுக்கலாம். நீங்க வந்து ரொம்ப வந்து 124 to 147 மைண்ட்ல ஏத்திக்க வேணாம். நீங்க 3 செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. 124 இன்டர்மினிட்டி, 148 பெயில்மெண்ட், 182 ஏஜென்சி. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்த செக்ஷன் நீங்க எப்படி கொண்டு வரலாம்? கோர்வையா கொண்டு வந்துட முடியும். ரைட். சோ நம்ம இப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட 11 சாப்டர்ஸ் ஆகும், 266 செக்ஷன்ஸ் ஆகும் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ மணி எத்தனை? 3:26. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1.5 hours மட்டும் பண்ணலாம். ஏன்னா வந்து கண்டினியூஸா நம்மளால 2 hours 2.5 hours நம்ம வந்து கவனிக்க அவ்வளவு ஈஸியா கவனிக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா 1.5 hours எல்லா கிளாஸஸையுமே வந்து முடிச்சிடலாம் அப்படிதான் பாக்குறேன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா தான் நான் வந்து கொண்டு போறேன்னு நினைச்சேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதாவது இந்த சட்டம் எப்படி உருவானுச்சு, இதோட எப்படி வந்து கடந்து வந்த பாதைன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இந்த சட்டத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, இதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது போக இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இந்த ஆக்டை பொறுத்து கொண்டு போகணும்னு நினைச்சேன். அதுல ஒரு 3 கான்செப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? அது என்னென்ன கான்செப்ட்னா, ப்ரொபோசல் ஆர் ஆஃபர், ரெண்டாவது அக்செப்டன்ஸ், மூணாவது கன்சிடரேஷன். இந்த ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட். ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தான் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க கான்செப்ட் நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால எப்பவுமே இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 30க்குள்ள இருக்கும். சாப்டர் 1, 2. சாப்டர் 1 பாத்தீங்கன்னா 3ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். சாப்டர் 2 பாத்தீங்கன்னா 10ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். இந்த 2 சாப்டர்ஸையுமே நம்ம ரொம்ப டெப்தா படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் கான்ட்ராக்ட் ஆக்டுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஆக்டாலாம் இல்லை, அது எல்லா ஆக்டோடையுமே இன்டர்ரிலவெண்ட் ஆகும். சிவில் நேச்சர்ல இருக்க எந்த ஆக்டோடையுமே என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் வந்து இன்டர்ரிலவெண்ட் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா பாருங்க, கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு,
டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்கு, லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? இத்தனை ஆக்டுமே வந்து கான்ட்ராக்டரோட ரெலவெண்ட் ஆகும். ஆனா எல்லாத்துக்குமே எது பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 30க்குள்ள இருக்கிற இந்த செக்ஷன்ஸ் தான். அதெல்லாம் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல் அண்ட் அக்செப்டன்ஸை பத்தி மட்டுமே பேசும். அப்புறம் 10, 11, 12 இந்த 3 செக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 என்ன சொல்லுதுன்னா எந்த அக்ரிமெண்ட்லாம் கான்ட்ராக்ட், எதெல்லாம் அக்ரிமெண்ட், அப்போ எந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் அப்படிங்கறத பத்தி 10 சொல்லும். 11 வந்து யாரெல்லாம் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட், யாரெல்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் பத்தி 11 and 12 ரெண்டுமே பேசுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சாப்டர்ல நம்ம 3 கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேலிடு, வாய்டபிள், அப்புறம் வாய்ட். இப்படி 3 கான்செப்ட் இருக்கு. வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன, வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன, வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, இந்த 3 கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 3 இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 13ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற இந்த செக்ஷன்ஸை நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டையே ஃபர்ஸ்ட் அதுலயும் பர்டிகுலரா ஜெனரல் பிரின்சிபல்ஸ்ல 1 to 75ல பாதியை தான் எடுத்திருக்கோம். 1ல இருந்து நீங்க 30 நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னாலே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க பாதி தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். 1 to 30 நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கனாலே கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாதி சிலபஸ் ஓவர். இது ஈவன் ஃபார் இந்திய ஜுடிஷியரி எக்ஸாமுக்கும். ஏன்னா நம்மளோட எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இந்த 1ல இருந்து 30க்குள்ள தான் கேள்வி கேட்பாங்க. எம்சிக்யூ நீங்க எடுத்து பாத்தீங்க, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடரேஷன் என்னன்னு கேட்பாங்க, ப்ரொபோசல்னா என்னன்னு கேட்பாங்க, அக்செப்டன்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, ப்ராமிஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல இல்ல அப்படின்னா அது வாய்டா வாய்டபுளான்னு கேட்பாங்க. இல்லையா? இதுல நிறைய டாக்டரின்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, லேண்ட்மார்க் கேசஸ், அதையும் நம்ம வந்து வித்து கதை மாதிரி படிக்க போறோம். ஏன்னா நீங்க எப்போதுமே நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜுடிஷியரி எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே நிறைய கேஸ்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு கான்செப்டை படிச்சு விட்டு கீழே வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மொஹிரி பிபி வர்சஸ் தர்மோதாஸ் போஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு கான்ட்ராக்ட்ல. இந்த கேஸ்லாம் எதை பத்தி சொல்லுதுன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து மைனர்ட்ட போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட். ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் வந்து செல்லாது அப்படின்னு பர்டிகுலரா செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் சொல்லுது இல்லையா? அப்போ யாரோட போட்டுக்கிட்டாதான் அது வேலிட் ஆகும்னா அந்த மைனர் மேஜர் ஆயிருக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த கான்ட்ராக்ட் வேலிட் ஆகும். அப்போ மைனர் கான்ட்ராக்ட் வந்து என்னது, வாய்ட் ஆஃப் இனிஷியோ, அதாவது ஃப்ரம் தி வெரி பிகினிங்கிறான். நீ எப்ப போட்டுக்கிட்டியோ அப்பையில இருந்தே அது செல்லாது அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த கேஸை நீங்க படிக்கணும்னா வெறுமனே இந்த சட்டத்துல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, அதாவது ஒரு கேஸ்ல இப்ப நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல எடுத்து பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஸ்ல போட்டு இதுல இந்த சட்ட இந்த நீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சொன்னுச்சு, ஹைகோர்ட் வந்து இந்த வெர்டிக் சொன்னுச்சுன்னு வெர்டிக்ட்ட மட்டும் படிக்கிறீங்க. அப்படி படிச்சீங்கன்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு சிவில் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகும்போது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாயி போயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு வழக்குல இருக்கிற ஃபேக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த வழக்கோட ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வழக்குல இருக்கிற அதே ஃபேக்ட்ஸ், அந்த வழக்குல இருக்கிற அதே இஷ்யூஸ் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் இருக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ சேமா இருந்தா மட்டும்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெலவெண்ட். இப்போ இந்த மொஹிரி பிபிங்கிற வழக்குல இருக்கிற இஷ்யூஸஸும் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துக்கப்பட்ட அந்த இஷ்யூஸும் வேற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து அங்கே கோட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நீங்க வெறுமனே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ்லாம் படிச்சு விட்டு இதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னு படிச்சீங்கன்னா எப்பவுமே என்னதான் ஆகும், அது ஃபெயிலா தான் ஆகும். அப்போ ஒவ்வொரு கேஸையுமே வரலாறு தெரியணும். அந்த ஃபேக்ட் ஒரு கேஸ் படிக்கிறீங்கன்னா அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃபேக்ட்ஸ் என்ன இருந்துச்சு, அதுல என்ன இஷ்யூஸ் ரைஸ் பண்ணாங்க, அந்த ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க பார்த்தா மட்டும்தான் ஒரு கேஸை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
அதே மட்டும் இல்லாம அந்த கான்செப்ட் இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கு தானே நீங்க படிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 11க்கே வந்து ஹூ ஆர் காம்பிடன்ட் டு கான்ட்ராக்ட்னா அதுக்கான இந்த செக்ஷன் 11க்கான கேஸ் தான் என்னது மொஹிபி வர்சஸ் தர்மதாஸ் கோர்ஸ். நீங்க என்னதான் நீங்க எடுத்து கேஸ்லாம் எடுத்து படிக்கிறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேஸ்லாம் வந்து அதிகமா படிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி படிச்சீங்கன்னா ஒன்லி ஒரு செக்ஷனுக்கு குறைஞ்ச ஒரு 2 செக்ஷன் 2 கேஸ்லாம் படிங்க. ஏன்னா நீங்க படிக்கிற எல்லா கேஸ்லாலையுமே கடைசியா ஒரு வெட்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே எதை வச்சுதான் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேராக்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை டினோட் பண்ணி கோட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா கேஸ்லாம் ரொம்ப முக்கியமா இல்ல பேராக்ட் ரொம்ப முக்கியமானு பாத்தீங்கன்னா பேராக்ல இருக்கிற சொல்லப்பட்ட ஒவ்வொரு ப்ரொவிஷனும் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொவிஷனை வந்து டைரக்டா பேரா நம்ம படிக்கும் போது லீகல் லாங்குவேஜா இருக்கிறதுனால நமக்கு புரியலங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பிளாக்ஸ் படிக்கிறோம், ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம், அதுக்கப்புறமா போய் கேஸ்லா படிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பேராக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பேராக்ல இருக்க ஒவ்வொரு கான்செப்டையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் தான் ரொம்ப மேட்டர். அதுக்கப்புறம் நீங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களாவே உங்களோட ஓனா ஒரு இலுஸ்ட்ரேஷனை நீங்க மேக்கப் பண்ணிட முடியும். அதுக்காக நீங்க தனித்தனியா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒரு கேஸ் லாவை எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணி அது சைடேஷன் நம்மளாம் மனப்பாடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஏபிபி எக்ஸாமா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்ல நீங்க கேஸ் லா எழுதி இருக்கணும் அதுக்கு மார்க் தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்குமே மார்க் இல்லை. கேஸ் லாக்கு மார்க்கே இல்லை. ஜுடிஷியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகேயா? கிளியர்? புரிஞ்சுச்சா சார்? எஸ் சார் நான் சொல்லுங்க. Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையுமே இப்போ வர அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம ஒவ்வொரு செக்ஷனையுமே நம்ம டீடைல்டா படிக்க போறோம். அந்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 3 விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா ஆஃபர்னா என்ன, ஒரு எதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஆஃபர் நம்ம சொல்லுவோம், எது ஒரு வேலிட் ஆஃபர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை படிப்போம். அதுக்கப்புறம் எது எல்லாம் அக்செப்டன்ஸ், என்னென்ன விஷயம் இருந்தா அதை அக்செப்டன்ஸ் சொல்லுவோம் அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் எதெல்லாம் லாஃபுல் கன்சிடரேஷன், எது அன்லாஃபுல் கன்சிடரேஷன், எதெல்லாம் லாஃபுல் ஆப்ஜெக்ட், எதெல்லாம் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆக்டுக்குள்ளே போறோம். நீங்க இப்படி படிங்க, இந்த ஆக்டை இப்படி படிச்சு பாருங்க. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஆக்டை படிக்கும் போது இன்னும் புரியும். ஏன் சொல்றேன்னா இந்த கான்செப்ட் நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா செக்ஷன் 2 படிச்சிருக்கீங்களா? இந்த ஆக்ட்ல படிச்சிருக்கீங்களா யாராச்சும்? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க மேம் கேக்குதா? அப்போ கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. ஓகே மேம், இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப இவ்வளவு சொன்னேன்ல, நம்ம வந்து ஆஃபர் பத்தி தனியா படிக்க போறோம், அக்செப்டன்ஸை பத்தி தனியா படிக்க போறோம், கன்சிடரேஷன் பத்தி தனியா படிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன்ல. இதுல ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நம்ம செக்ஷனுக்குள்ள போறோம்னா அதுக்கு இந்த காரணமே இந்த செக்ஷன் 2 தான். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 வந்து ஒரு டெஃபினிஷன் கிளாஸ். இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? 2A வந்து ப்ரொபோசல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, 2B ப்ராமிஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, 2C ப்ராமிசர்னா யாரு, ப்ராமிசினா யாரு, 2D கன்சிடரேஷன்னா என்ன, 2E அக்ரிமெண்ட்னா என்ன, 2F ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னா என்ன, 2G வாய்ட் அக்ரிமெண்ட்னா என்ன, 2H கான்ட்ராக்ட்னா என்ன, 2I வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன, அப்புறம் லாஸ்ட்ல இருக்கு 2J வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன. இருக்கா? யாராவது பேராக்ட் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இப்ப நான் சொன்னதெல்லாம் வரிசையா இருக்குதா? ஆமா சார், வரிசையா வருது சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல நிறைய விஷயங்கள், ஒரு கான்ட்ராக்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தை பத்தியுமே இந்த செக்ஷன் 2ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்டுக்கு எதெல்லாம் நெசசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோசல், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோசல், அப்புறம் என்னது
அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் ப்ராமிஸ்ல தான் வருது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வேணும்? கன்சிடரேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நல்லா பாத்துக்கங்க, கான்ட்ராக்ட் எப்படி மேக் ஆகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்தா அது ப்ராமிஸ் ஆகும். என்னவும் எதுவும் சேர்ந்தா ப்ராமிஸ் ஆகுது? ஆஃபர் வந்து எப்ப அக்செப்ட் ஆகுதோ அது என்னவா மாறிடும்? ப்ராமிஸ் ஆயிடும். அப்புறமா ஒரு ப்ராமிஸ் கன்சிடரேஷனோட சேர்ந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, அது என்னவா ஆகுது அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் எப்ப லீகலா என்ஃபோர்ஸபிள் ஆகுதோ, எப்ப லீகலி என்ஃபோர்ஸபிள் ஆகுதோ அது என்னவா மாறுதுன்னா கான்ட்ராக்டா மாறிடும். நல்லா பாத்துக்கங்க, செக்ஷன் 2 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அப்படியே இருங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் 2H, அக்ரிமெண்ட் 2E, ப்ராமிஸ் 2B இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு சார். ரைட். இப்போ நான் எதுக்கு இந்த செக்ஷன் 2 வந்து நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் எதை கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம்னா, அக்ரிமெண்ட் லீகலா என்ஃபோர்ஸபிள் ஆனதா அது என்னன்னு சொல்லுவோம்? கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்போ அக்ரிமெண்ட்னா என்ன? ஒரு ப்ராமிஸ் கன்சிடரேஷனோட சேர்ந்துச்சுன்னா அதான் என்ன அக்ரிமெண்ட் ஆகும்னு சொன்னோம். அப்போ ப்ராமிஸ்னா என்ன? ஒரு ஆஃபர் எப்ப அக்செப்ட் ஆகுதோ, ஒரு ப்ரொபோசல் எப்ப அக்செப்ட் ஆகுதோ அதுதான் என்ன ஆகும்? ப்ராமிஸ் ஆகுது. அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து போனாலும் அதுதான், டிசெண்டிங் ஆர்டர் வழியா வந்தாலுமே அதுதான். நீங்க இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இந்த செக்ஷன் 2லயே நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம்? கான்ட்ராக்ட பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நான் எதுக்கு சார் வந்து இந்த 2H 2E 2B எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு MCQவா கேட்பான். உங்களுக்கு இந்த MCQவா கேட்பான். அது இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நம்பர் தான் இருக்கு, ABCன்னு. அதை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்ன, கன்சிடரேஷன்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, அது எப்ப வந்து லீகலா என்ஃபோர்ஸபிள் ஆகும் ஆகாது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டோம்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்? கான்ட்ராக்ட நம்ம உருவாக்கிட முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கான்ட்ராக்ட உருவாக்குறதுக்கு தேவையான எசென்சியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அத எதென்னலாம் வந்து ஒவ்வொரு ஆஃபர் ஆகணும்னா அது எப்படிலாம் எதெல்லாம் நம்ம ஆஃபர்னு சொல்லுவோம், எதெல்லாம் ஆஃபர்னு சொல்ல மாட்டோங்கிறத பத்தி எல்லாம் தெளிவா படிச்சுட்டதுக்கு அப்புறமா தான், அரௌண்ட் ஒரு 2 கிளாஸுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதுல இருக்க ஒவ்வொரு செக்ஷனாவே நம்ம வந்து கோத்ரூ பண்ண போறோம். நீங்க கான்செப்டை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா எப்பவுமே மறக்காது. இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து புரியல அப்படின்னா கேளுங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஜெனரல் டிஸ்கஷன் கிளாஸ், டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கடைசி நேரத்துல தான் வந்து டவுட்ஸ் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் நடத்த போகும்போது ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நடுவில் புரியலைன்னாலும் நீங்க அப்போ வந்து என்கிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ இது வரைக்கும் நான் நடத்தினதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? சார் இந்த டெஃபினேஷன் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளோட சொல்லணுமா? இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஓவர்வியூ தான் மேடம். இன்னும் நான் வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் இன்னும் நடத்தல. நான் வந்து ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை இன்னும் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? மேடம் பேர் என்ன மேடம்? இப்போ பேசுனவங்க பேர் என்ன? ஹலோ, அம்பிகா சார். ஓகே மேம். தேங்க்யூ சார். எஸ் மேம், நல்லா பாருங்க. ஏதா ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, ஏன்னா இந்த கிளாஸ் வந்து 1.5 மணி நேரம் கிளாஸ், அதனால தான் நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் பெருசா இழுத்துற வேணாம்னு சொல்றேன். அதனால ஏன்னா உங்களுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இதை தெளிவா பார்க்க ஆரம்பிப்போம் ஆஃபருங்கிறத.
ஏன்னா ஒரு ஷார்ட் லைனும் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். ஆஃபர்னா நம்ம எதை சொல்லுவோம்னா விருப்பத்தை சொல்றது. ஒரு மனிதரோட விருப்பத்தை தெரிவிக்கிறது பேர் தான் என்னது ஆஃபர். 2A பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான் வில்லிங்னஸ்ன்னு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ங்கிறத நம்ம லேட்டர் கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு அவுட்லைன் சொல்றேன். 2A வில்லிங்னஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அதுதான் என்னது விருப்பத்தை தெரிவிக்கிறது. யார் தெரிவிக்க போறா, யார் ஆஃபர் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோசர் தான். ப்ரொபோசர் தான் ஆஃபர் கொடுப்பார். ஒண்ணு இதை ஆஃபர்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் ப்ரொபோசல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவரை என்னன்னு சொல்லலாம் ப்ராமிஸான்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா அவர் என்னன்னு சொல்லலாம் ஆஃபரான்னு சொல்லலாம். ஓகேயா? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்போ ப்ரொபோசருக்கு யார் இதை வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கூடை தக்காளி இருக்கு, ஒரு கூடை ஃபுல்லா டொமேட்டோ இருக்கு. இந்த கூடையோட விலை வந்து நான் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கிறேன்னா 30 ரூபாய். ஓகேங்களா? என் பேர் என்ன நேரு. ஓகேங்களா? நான் தான் யாரு இந்த ப்ரொபோசர். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இருக்க என்ன இருக்கு தக்காளி இருக்கு, ஒரு கூட தக்காளி இருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு நிர்ணயம் வச்சிருக்கேன் விலை 30 ரூபான்னு நிர்ணயம் வச்சிருக்கேன். இத நான் என்ன பண்ணணும் விற்கணும். வித்தாதான் என்ன கிடைக்கும் எனக்கு காசு வேணும். அப்போ இத வாங்குறவர் இந்த தக்காளிய யாருக்கு தேவைப்படும், அந்த தக்காளி யாரு தேவைப்படுதோ அவதான் வந்து இதை வாங்க போறாரு. அப்போ இந்த தக்காளியை வாங்க போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்செப்டர். பேர் தான் மாறும். அவர் நான் ப்ரொபோசர்னா அவர் யாரு அக்செப்டர். நான் ப்ரொபோசல் பண்ணேன்னா அவர் என்ன பண்ணுவாரு அக்செப்டன்ஸ் பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்வார். நான் ப்ராமிசரா இருந்தேன்னா அவர் யாரா இருப்பாரு ப்ராமிசியா இருப்பாரு. நான் ஆஃபரரா இருந்தேன்னா அவர் யாரா இருப்பாரு ஆஃபரியா இருப்பாரு. புரிஞ்சுச்சா? ஓகே. அப்போ என்னோட தக்காளிய வந்து யாரு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ அவர் தான் யாரு அக்செப்டா. ஓகே. ஓகேங்களா? ரைட். சார் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஆனா இது சப்ஜெக்ட் டவுட்னு இல்ல. இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லா ஆக்டுமே இப்போ பேரக்ட் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றோம் இல்லையா சார்? ஆமா பேரக்ட் வந்து இந்த கமெண்ட்ரி இருக்கிற பேரக்ட் தான் பர்டிகுலரா நம்ம ரெஃபர் பண்ணுமா, இல்ல நார்மல் பேரக்ட் இருந்தா கூட போதுமா சார்? மேடம், ஒரே ஒரு கான்செப்டை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. சரி சார். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஈவன் இன்டர்வியூ, இந்த மூணுக்குமே பேர் ஆக்ட், வெறும் பேர் ஆக்ட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே சார். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல நான் இந்த கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரெஷர்ஸா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவா தானே? இல்ல நிறைய பேர் வந்து இந்த கிளாஸை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களா? சார். ஃப்ரெஷர்ஸ். ஓகே மேடம், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஜே, நீங்க எல்லாமே சிஜே தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆமா சார். சிஜே பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமினேஷன் எப்படி பிரியுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. நம்ம ஒரு சிஜே ஆகிறதுக்கு 3 படியை தாண்டி வர வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே சிஜேஸ் ஆகுவீங்க, அது கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். எப்பவுமே நான் படிக்கும் போதும் சரி, நான் வந்து கிளாஸ் கவனிக்கும் போதும் சரி, என்ன ஒரு நீதிபதியாவே நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நினைச்சுக்க போதுதான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் உருவாக்கிக்கணும். ஓகேங்களா? நமக்கு முன்னாடி போயிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க, நம்ம வந்து எப்ப வரும்னு தெரியலையே அப்படின்னு நீங்க போட்டு குழம்பிக்க கூடாது. ரெண்டாவது, இங்க இருக்க ஃப்ரெஷர்ஸுக்குலாம் வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து இப்பதான் நீங்க உள்ள வரீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு சட்டத்தை பத்தின புரிதலை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அத நிறைய அகாடமிஸ் இருக்கு தமிழ்நாட்டிலே. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் போதிலா அகாடமி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான். இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமியில படிக்கிற எல்லாருமே ஒரு நாள் சிஜே ஆவாங்க.
ஒரு நாள் ஏபிபி ஆவாங்க, ஒரு நாள் கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ நிச்சயமா. சார். அதை நான் நம்புறதை காட்டுமே ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில நீங்க நம்பணும். நான் நிச்சயமா சிஜே ஆவேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் நீங்க கிளாஸ் கவனிக்க வரும்போதுமே நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும். வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு முன்னேறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் வரணும்னா முதல்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க கண்டிப்பா. ஒரு கவனிக்கும் போது நீங்க பாருங்க சார், ஒரு கிளாஸை கவனிக்கும் போது நீங்க தனியா நான் இப்போ போய் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கேன், கிளாஸுக்கு என்னோட டிகிரியை முடிச்சேன், டிகிரி முடிச்சுட்டு வந்து நான் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க மென்டாலிட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அரை மணி நேரம் கவனிப்பீங்க, இல்ல ஒரு மணி நேரம் கவனிப்பீங்க, இன்னைக்கு இது போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நார்மலா படிக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு சிஜேக்கு எப்படி இருக்கும்? நான் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன், அதை எவ்வளவு தெளிவா கத்துக்கிட்டேன், நாளைக்கு என்ன கத்துக்க போறேன். அப்போ அந்த கிளாஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்னென்ன சொல்றாங்க அது தெளிவா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எப்ப வரும்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது மட்டும்தான். நீங்க உங்களையே நீங்க சிஜே நம்பணும். ஓகேங்களா? அது என்னன்னா கொஞ்சம் காலம் தள்ளி இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. ஓகேங்களா? ஒரு பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தான். நீங்க இங்க இருந்து அமெரிக்கா போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு காலம் ஏற்படுதுல, டக்குன்னு போயிட முடியுமா? குறைஞ்ச ஒரு 4 நாள் 10 நாள் ஆகுதுல ஃபிளைட்ல போனாலும். அதே மாதிரி நீங்க சிஜேங்கிற ஒரு பதவியை போய் அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. ஓகேங்களா? அந்த காலத்துல நீங்க போய் அந்த பதவியில உட்காரணும்னா சில சில விஷயங்களை நீங்க வந்து அர்ப்பணிக்கணும். அப்ப அர்ப்பணிக்கிறது என்னன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறது தான். சட்டத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன ஆயிடலாம், சிஜே ஆகலாம். அப்போ அது உங்க கையில தான் இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்போ அதுல ரொம்ப முக்கியம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கிளாஸ் சீக்கிரம் முடிச்சா பரவாயில்லையே, நல்லா இருக்குமே, நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு நம்ம போய் படம் பார்க்கலாமே. ஏன்னா நானும் வந்து உங்களை மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதனால ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து ஜுடிஷியரிக்கு ப்ரிப்பேர் பண்ணி 7 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள மாதிரியே தான். நான் வந்து 5 இயர்ஸ் படிக்கும் போது என்னோட தேர்ட் இயர்லயே நான் போயிட்டு அகாடமியில சேர்ந்துட்டேன். ஸோ அப்பையிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியும், நம்மளால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும்னு தெரியும். அதனாலதான் நான் என்னோட கிளாஸஸ் எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 மணி நேரத்துல நீங்க 2 செக்ஷனை ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாலே போதும். எப்பவுமே டெய்லி இன்னைக்கு நீங்க 2 செக்ஷன் கத்துக்கிறீங்கன்னா அதுல கண்டினியூஸா நீங்க 2 செக்ஷன், ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு 2 செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே 600 செக்ஷன் கத்துக்கினாலும் அது தெளிவா கத்துக்கங்க. இல்ல நான் ஆக்ட வந்து ஒரே வாரத்திலே படிச்சு முடிக்க போறேன், எக்ஸாம் எப்ப வேணா வரப்போகுதுன்னு சொல்றாங்க, அதனால நான் வந்து கடற்கடான்னு படிக்கணும்னா நீங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் கத்துக்கிட்டு படிங்க. ஆனா அது தெளிவா கத்துக்கங்க. ஒரு நாளைக்கு 2 கத்துக்கிட்டாலுமே அது கண்டினியூஸா இருக்கணும். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னா நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கணும், மறுநாளும் என்ன பண்ணணும் 1 மணி நேரம் படிக்கணும். ஆனா அது நீங்க வந்து நடுவுல வந்து விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி எப்ப வரும் அப்படின்னா டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ இதை இவ்வளவு நேரம் நான் வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்றேன்னு நினைக்காதீங்க, அனுபவத்துல சொல்றோம். ஸோ இதை நீங்க இன்னைக்குல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாசத்துல நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், அரௌண்ட் நீங்க சிஜேல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். அதனால கவலைப்பட வேணாம். இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாசத்துக்குள்ள மொத்தமாவே கவர் பண்ணி முடிச்சிருவேன். ஏன்னா இந்த சில ஜென்ரல் ப்ரின்சிபல்ஸை கொஞ்சம் டெப்தா நடத்துறதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஆகுது. மற்றது எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட், சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பேன், அதெல்லாம் நீங்க வந்து பண்ணுங்க. ஆனா இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா சும்மா வந்து செக்ஷனை கேட்டு அதை எழுத போற மாதிரி இருக்காது. எல்லாமே ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸை உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க காலேஜ் படிச்சிருக்கும் போது கடைசியா 4 மார்க் கொஸ்டின் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா கான்ட்ராக்ட், உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால என்னன்னைக்கு நடத்துறோமோ அதை நல்லா தெளிவா கற்றுக்கங்க. கிளாஸ் வந்து நீங்க யாரெல்லாம் வந்து ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கீங்களோ இந்த கிளாஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க, நீங்க அங்கே போயிட்டு எத்தனை தடவை வேணாலும் கேட்டு பார்க்கலாம். ஓகேயா? இல்ல நான் சொன்னது புரியல, ரெண்டாவது நான் சொன்னது சரியா பொய்யாங்கிறத நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அப்ப நீங்க ஒரு 4-5 வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணணும், நிறைய வீடியோ லெக்சர்ஸை வந்து கேட்கணும். இதெல்லாம் பார்த்து பண்ணா மட்டும்தான் இந்த ஆக்டை என் கூடவே சீக்கிரமா என் கூட சேர்ந்து கிளியர் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ. நாம விடுபட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, நான் என்ன வச்சிருந்தேன், பை முழுக்க தக்காளி வச்சிருந்தேன்.
30 ரூபா. நான் யாரு? ப்ரொபோசர். அதை வாங்கிக்கிறவர் யாரு? அக்செப்டர் இல்லையா? இவருக்கு என்ன வேணும்? தக்காளி வேணும். எனக்கு என்ன வேணும்? 30 ரூபா வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த தக்காளியை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாறுது? ப்ராமிஸா மாறுது. ஓகேங்களா? இந்த ப்ராமிஸ் கன்சிடரேஷனோட சேர்ந்தாதான் என்ன ஆகும்? அக்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? இப்போ எது கன்சிடரேஷன் அப்படின்னு பார்க்க முன்னாடி முதல்ல கன்சிடரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிடரேஷன் இஸ் சம்திங் இன் ரிட்டர்ன் அர்த்தம். அதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல 2 பார்ட்டிஸ் இருக்காங்களா, இப்ப நானும் ப்ரொபோசரும் இருக்காரு, அக்செப்டரும் இருக்காரு, 2 பார்ட்டிஸ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? கன்சிடரேஷன்ங்கிறது என்னன்னா, அது ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேங்களா? அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல ப்ராமிஸா கூட இருக்கலாம். அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல ப்ராமிஸா இருக்கலாம். இப்போ இது ஒரு ப்ராமிஸ். ப்ரொபோசல் எப்ப அக்செப்ட் ஆகுதோ அது ப்ராமிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொபோசலுக்கு எது கன்சிடரேஷன்னா, அந்த 30 ரூபா தான் கன்சிடரேஷன். இந்த அக்செப்டருக்கு எது கன்சிடரேஷன்னா, இந்த தக்காளி தான் கன்சிடரேஷன். அப்போ இங்க என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சம்திங். இங்க 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்கும். கன்சிடரேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு கான்ட்ராக்ட்ல 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, அந்த 2 பார்ட்டிஸுக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு பார்ட்டிக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. இங்க ப்ரொபோசருக்கு வந்து 30 ரூபா கிடைக்குது, இது அவரோட பெனிஃபிட். இந்த அக்செப்டருக்கு தக்காளி கிடைக்குது, இது அவரோட பெனிஃபிட். ஆனா இதோட இது இது இவரோட ப்ராமிஸ். அதாவது என்ன சொல்ற, நீ வந்து 30 ரூபா கொடுத்தா நான் ஒரு கூட தக்காளி தரேன் அப்படிங்கிறது இது என்னோட கன்சிடரேஷன். நான் 30 ரூபா கொடுத்தா நீ ஒரு கூட தக்காளி தா அப்படிங்கிறது யாரோட கன்சிடரேஷன்? அக்செப்டரோட கன்சிடரேஷன். இது அவரோட ப்ராமிஸ். அவ ப்ரொபோசரோட ப்ராமிஸ் என்ன? நான் வந்து நீ எனக்கு 30 ரூபா கொடுத்தா நான் உனக்கு தக்காளி தரேன். இதுதான் அவரோட ப்ராமிஸ். அக்செப்டரோட ப்ராமிஸ் என்ன? எனக்கு 30 ஒரு கூட தக்காளி 30 ரூபாய்க்கு தா அப்படிங்கிறது என்னது? அக்செப்டரோட ப்ராமிஸ். அப்போ இந்த ப்ராமிஸ் என்னவா மாறுது? எதோட இது இது அவருக்கு கன்சிடரேஷனா மாறுது. அப்போ when promise forming the consideration, அதுதான் என்னவா மாறுது? அக்ரிமெண்டா மாறுது. அப்போ செக்ஷன் 2E என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, every promise and every set of promises forming the consideration for each other. அதாவது every promise இல்லைன்னா every set of promises, இங்க 2 ப்ராமிஸ் இருக்கா, every set of promises என்னவா மாறுது? கன்சிடரேஷனா மாறுது. ஃபார்மிங் தி கன்சிடரேஷன் யாருக்கு? ஃபார் ஈச் அதர். 2 பேருக்குமே கன்சிடரேஷன் இருக்கு, 2 பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்குது. அப்ப 2 பேருக்குமே பெனிஃபிட் கிடைச்சாதான் அது என்னவா மாறும்? அக்ரிமெண்டா மாறும். இப்ப அந்த கான்செப்ட் அந்த செக்ஷன் 2E எடுத்து படிங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். அதாவது எவ்ரி ப்ராமிஸ் ஆர் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் தி கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். புரிஞ்சுச்சா? அதுதான் என்னவா மாறும்? அக்ரிமெண்ட் ஆகும். ப்ராமிஸ் கன்சிடரேஷன் சேர்ந்தா மட்டும்தான் அது என்ன மாறுது? அக்ரிமெண்டா மாறுது. ஓகே, இப்ப நம்ம என்ன உருவாக்கிட்டோம்? அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்போ எல்லா அக்ரிமெண்ட்டுமே கான்ட்ராக்ட் ஆயிருமா? இப்போ ஒரு சர்க்கிள் வரையறேன். இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட். இப்படி ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட். நான் ஒரு கான்செப்ட் எழுதுறேன், இந்த கான்செப்ட் எனக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைங்க பார்ப்போம். போர்ட்ல எழுதி போட்டது எல்லாம் தெரியுதுல? தெரியுதா? தெரியுதா? எஸ் என்ன சொல்லுங்க. எஸ் சார். என்ன எழுதி போட்டிருக்கேன்? ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட், ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்.
இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளை வச்சும் இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? இந்த டயராம பாருங்க. அக்ரிமெண்ட்டுக்குள்ளதான் என்னது கான்ட்ராக்ட் இருக்கு. அப்போ எல்லா கான்ட்ராக்டுமே என்னதான் அக்ரிமெண்ட் தான். ஆனா எல்லா அக்ரிமெண்ட்டுமே கான்ட்ராக்ட் இல்ல. புரியுதா? அப்போ இது என்ன அர்த்தம்னா ஒரு அக்ரிமெண்ட் எப்ப கான்ட்ராக்டா ஆக முடியும் அப்படின்னா when it is legally enforceable by law. என்னப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆக முடியும் ஒரு அக்ரிமெண்ட்? அது சட்டப்படி என்ஃபோர்சிபிள் ஆகணும். லீகலி என்ஃபோர்சிபிள் பை லாவா இருந்தா மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டா மாறும். புரியுதுங்களா? அது லீகலி என்ஃபோர்சிபிள் ஆகலைன்னா அது என்னவா இருக்கும்? கான்ட்ராக்டா ஆகாது. புரியுதுங்களா? இந்த கான்செப்டுக்கு அடிப்படையாக தான் நம்ம 3 கான்ட்ராக்ட் பார்ப்போம். வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட். இதுதான் ஒரு ஓவர்வியூ. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஓல்ட் கிளாஸுமே இல்லை. நம்ம ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு செக்ஷன்ஸா எடுத்து முதல்ல ஆஃபர்னா என்ன, அதுக்கு என்னென்ன எசென்சியல் கண்டிஷன்லாம் இருக்குங்கிறத தெளிவா டீட்டெயிலாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செக்ஷனுக்குள்ளே வரப்போறோம். அதனாலுமே ஒரு மேம் வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி நடத்துங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இப்போ நடத்துறேன். இப்போ நம்ம அக்ரிமெண்ட் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? என் தக்காளியை வந்து அக்செப்டர் வாங்கிட்டாரு, 30 ரூபா வாங்கிக்கிட்டாரு. அது என்ன ஆகுது? அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. எப்ப என்ஃபோர்சிபிள்? அப்ப அக்ரிமெண்ட் என்ன ஆகணும்? கான்ட்ராக்டா மாறணும்னா என்ன பண்ணி ஆகணும்? அது என்ஃபோர்சிபிள் பை லாவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? இப்போ இப்போ நாங்க போட்ட கான்ட்ராக்ட், நாங்க போட்ட அக்ரிமெண்டே என்ன பண்றோம்னா 30 ரூபா இந்த கூட. ஓகேங்களா? இத நான் என்ன பண்றேன், ஒரு வெத்து தாள்ல நேருவாகிய நான் நவீன் என்பவருக்கு ஒரு கூடையை 1 கூடை தக்காளி கூடையை 30 ரூபாய்க்கு விற்றேன். அவர் 30 இதற்கு ஈடாக 30 ரூபாய் பணத்தை கொடுத்து தக்காளியை பெற்றுக்கொள்கிறார். அப்படி எழுதி 2 பேரும் கையெழுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுல ஒரு கையெழுத்து போட்டுக்கிட்டார். அப்ப இது என்னவா மாறும்? இதுக்கு பேர் என்ன? சேல் டீடு. நான் விற்கிறேன் தானே, என் ஒரு கூட தக்காளியே நான் யாரு விற்கிறேன்? நவீனுக்கு விற்கிறேன், 30 ரூபாய்க்கு விற்கிறேன்னா இப்ப எங்களுக்குள்ள நடந்தது என்ன? சேலு இல்லையா? இப்போ நாங்க வெறுமனே அக்ரிமெண்ட் மட்டும் போட்டதுல இப்ப நாங்க மேற்படி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டீடா மாத்திக்கிட்டோம். இப்ப இந்த சேலை பத்தி எந்த இடத்துல சொல்லுது? அதுதான் என்னது? டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இத பத்தி பேசுறது. ஏன்னா நம்ம என்னத்தை தான் யூஸ் பண்றோம்? எதை தான் சேல் பண்றோம்? குட்ஸை தான் சேல் பண்றோம். குட்ஸ் எப்பவுமே வந்து என்னதான் சேல் ஆஃப் குட்ஸ்ன்னு படிச்சிட்டீங்கன்னா அது என்னதான் பேசுனா மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பேசு. மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அங்கே டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகே? இப்ப நம்ம வந்து தக்காளி தானே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப இங்க என்ன வரப்போகுது? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தான். இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ங்கிறது என்னது? ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில அதுவும் என்ன சொல்லுது? ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதுல ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து சட்டப்படி என்ன ஆகும்? சட்டப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? அந்த அக்ரிமெண்ட் என்னவா மாறும்? கான்ட்ராக்டா மாறுதா? இப்ப பாருங்க, நம்ம பண்ணது என்ன? சேல் போட்டோம். சேல் பண்ணதை நம்ம டீடா மாத்தி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப இது என்னவா மாறிடுச்சு? லீகலி என்ஃபோர்சிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த அக்ரிமெண்ட் என்னவா மாறுது? கான்ட்ராக்டா மாறுது. மேடம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கேள்வி கேட்டவங்க மேடம். மேடம் என்ன பேரு? உங்க பேரு? மேடம் பேரு கேக்குதா? ஹலோ, இருக்கீங்களா? இல்லையோ? சரி, பரவாயில்ல. இப்படிதான் என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் உருவாகுது. ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்தா ப்ராமிஸ் ஆகுது. ப்ராமிஸ் கன்சிடரேஷனோட சேரும் போது அக்ரிமெண்ட் ஆகுது. அக்ரிமெண்ட் எப்ப லீகலா என்ஃபோர்சியபிள் ஆகுதோ அப்போ அது கான்ட்ராக்டா மாறுது. புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து இந்த ஆக்ட்ல ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ் ஓவர். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்க சொல்லியிருந்தேன். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
தெளிவா புரிஞ்சுச்சா? நம்ம வர அப்கமிங் கிளாஸஸ்ல கான்செப்ட்ஸை வந்து தெளிவா பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ கிளியரா மேம். இருந்துச்சு உங்களோட. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நெவர் எக்ஸ்பெக்ட். சார் சொல்லுங்க சார். சார் டெய்லி வந்துட்டு 2:30க்கு கான்ட்ராக்ட் கிளாஸா சார்? இல்ல அது தெரியல மேடம், நீங்க சார்ட்ட தான் கேட்கணும். சார் ஏதோ கேட்கறாங்க. சரிங்க சார். சரி சரி. சார் கனெக்ட் ஆவார் இப்போ கிளாஸ் நல்லா கிளாஸ்ல. இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ மேம். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார் இப்போ லீகல் என்ஃபோர்ஸ்பிலிட்டி இது செக்ஷன் 10 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்போ அங்கே இதாகும்ல சார்? அவருக்கு டவுட் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அது இல்ல சார், நீங்க வேற ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. என்ன கேட்கணும்? இதோ.